நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹே டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொய்யாப்பழ அல்வா எப்படி செய்யலான்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி வந்து லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாப்பழத்தை சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் 4 கொய்யாப்பழத்தை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணும்போது அது கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இது ஃபுல்லாக சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு 14 மினிட்ஸ் எடுத்துச்சு. நீங்கள் உங்கள் கொய்யாப்பழத்தோட டெக்ஸ்சரை வச்சு எவ்வளோ நேரம்ன்றதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக அரைச்சிங்கன்னா சில சமயம் மேலே தெறிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இருந்தாலும் அந்த கொய்யாப்பழத்தோட கொட்டையெல்லாம் இருக்கும், அதனால நம்ம இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட பெரிய சைஸ் வடிகட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள், அது கூட ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அகெயின் நம்ம ஒரு கடாயை வச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீயில் வந்து நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பிஸ்தா அண்ட் பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நட்ஸோட ஃப்ளேவர் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். இதே பாத்திரத்தில் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க கொய்யாப்பழத்தோட பேஸ்ட் இதில் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம நெய்யோடு கலந்து விடணும். நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 25 ml தண்ணியில் 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி அந்த மிக்சரையும் 180 கிராம் சுகரையும் ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அல்வா டெக்ஸ்சர் வந்துருச்சு. எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த நட்ஸ் கூட ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டாட்டா பாய்.